பகுதியிலே தன்னுடைய ஆற்றாமையை வெளிப்படுத்துகிறார். தன்னை தனியே விட்டு சென்ற அந்த தனிமையை நினைத்து புலம்புகின்றார். பெருமான் இனி அடியார்களை அழைத்து போவார், தன்னையும் அழைத்து போவார் என்று இருந்தோம். ஆனால் அவர் அடியார்களை மட்டும் அழைத்து போய்விட்டார், தன்னை விட்டு சென்று விட்டார். தனக்கு ஏதும் குறிப்பு தரவில்லை. ஒருவேளை தன்னை ஏற்றுக்கொள்ளாமல் போனால் தான் மீண்டும் இந்த உலக வாழ்விலே ஈடுபட வேண்டி இருக்குமோ, இந்த உலக பந்தங்கள் தனக்கு மீண்டும் வந்துவிடுமோ என்கிற அச்சத்தாலே அவர் பெரிதும் கலங்கி வாடினார். அப்பொழுது அவருக்கு ஒன்று ஞாபகம் வருகிறது. அவர் அரசியல் அமைச்சராக இருந்த காலத்திலே அவர் அடிக்கடி சென்று வழிபட்ட தலம் திரு உத்தரகோசமங்கை. அந்த தலம் அவருக்கு ரொம்ப பிடித்தமான தலம். அதை பல இடங்களிலே பாண்டி நாடே பழம்பதியாக பக்தி செய் அடியரை பரம்பரத்து உய்ப்பவன் உத்தர கோசமங்கை ஊராகவும் ஆர் அடியான் என்னின் உத்தர கோசமங்கைக்கு அரசின் சீரடியார் அடியான் போதாட்டி பத்தரெல்லாம் பார்வையில் சிவபுரம் போல் கொண்டாடும் உத்தர கோசமங்கை ஊர். இப்படி அந்த உத்தர கோசமங்கை ஊரை கொஞ்சம் வாங்கிட்டு உத்தர கோசமங்கை எனும் ஊரை அவர் தான் அமைச்சராக இருந்த காலத்தில் சென்று வழிபட்டு வந்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, ஒரு விஷயம் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். முதலமைச்சராக அவர் இருந்த காலத்தில் சோழ நாட்டிலே பல தலங்களுக்கு போய் வந்திருக்கிறார். திருவையாறு, திருவாரூர், பல தலங்களுக்கு சிவத்தலங்களுக்கெல்லாம் சென்று வழிபட்டு வந்து சிவபெருமான் மேல் சொல்லலாத அன்பு கொண்டவராக இருக்கிறார். வகிப்பது அந்த முதலமைச்சர் பதவியாக இருந்தாலும், தன்னிடம் கொண்டிருப்பது மிகுந்த அதிகாரமாக இருந்தாலும், உள்ளம் முழுவதும் சிவபெருமானிடம் ஒப்படைத்திருந்தார். நாம புறத்தோற்றத்தை வைத்து அங்கே வாதவூரரை பாண்டியன் முதற்கொண்டு பலரும் அறியாது இருந்தார்கள். பாண்டியன் பார்க்கிற பொழுது அவருக்கு அவர் சிறந்த ஒரு முதலமைச்சர், அது மட்டும்தான் தெரியும். வாணியத்திலே சிறந்தவர்கள் அவர்களைத்தான் பாண்டியர்கள் முதலமைச்சர்களாக வைத்துக் கொள்வார். அவர்களுக்கு அமாத்தியர் என்று பெயர். அந்த வாணிகத்திலேயும் சிறந்தவர்களாக இருப்பார்கள், நிர்வாகத்திலேயும் சிறந்தவர்களாக இருப்பார்கள். அதாவது போத் காமர்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ரெண்டையுமே சிறப்பாக செய்யக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்கள். ஏனென்றால் பாண்டிய நாடு வாணிபத்தை நம்பியது. பாண்டிய நாடு வாணிபத்தை நம்பியது. இப்ப சோழ நாடு எடுத்தால் அது உழவை நம்பியது, அது விவசாயத்தை நம்பிய நாடு. ஆகையினால அங்கே முதலமைச்சர்கள் போட வேண்டும் என்றால் சோழ அரசு என்ன பண்ணுவார், விவசாய குடியிலிருந்து எடுத்துத்தான் போடுவார், வேளாண் குடியிலிருந்து எடுத்துத்தான் முதலமைச்சர். அப்பதான் அவர்களுக்கு எப்ப விவசாயிகளுக்கு வரி போடணும், எப்ப வெயில் போடணும் என்றதெல்லாம் அவர்களுக்கு அப்பொழுதுதான் தெரியும். ஸோ அந்த நிலையில இருக்கிறவர்களைத்தான் முதலமைச்சராக போட்டுக் கொள்வார். இங்க வாணிகத்தில் சிறந்தவர் நம்முடைய மணிவாசகர். இல்லைங்க, அவர் எதுக்கு குதிரை வாங்க அனுப்புறார் இல்லைங்களா? ஒரு குதிரை ஒரு அமைச்சரை குதிரை வாங்க அனுப்புறோம்னா அமைச்சருக்கு குதிரை வாங்க தெரியணுமா இல்லையா? இப்ப இருக்கிற ஏதாவது ஒரு அமைச்சரை குதிரை வாங்க அனுப்பிச்சா நிச்சயமா கழுதியை வாங்கிட்டு வந்து அந்த நாலேஜ் இருக்கணும் இல்ல இல்லையா? வாங்கிட்டு வரணும்னா அதுக்கு இருக்கக்கூடிய திறமை. பாண்டியன் மணிவாசகரை அனுப்புகிறார் அப்படின்னு சொன்னா மணிவாசகருக்கு அந்த திறமை இருந்தா தானே அனுப்பணும், அப்படித்தானே செய்ய முடியும். ஆகையினாலே பார்த்தால் மணிவாசகர் வியாபாரத்தில் அந்த வணிகத்தில் சிறந்தவர்களைத்தான் முதலமைச்சராக போடுவார்கள். அதனால அவரும் பாடும்போது பாருங்க, தந்தது உண்டனை கொண்டது இருந்தனை சங்கரா ஆர்வல சதுரருக்கு வியாபாரம் பாடுவார். அது தண்ணியை அறியாமல் அங்க வந்துடும் இல்லையா? அந்த வணிக நோக்கு இருக்கக்கூடிய ஒரு அதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கு. அதனால பாண்டியனை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் அவர் சிறந்த நிர்வாகி, சிறந்த வணிகத்துறையிலே சிறப்பாக துறை போகியவர். ஆகையினாலே அவர்கிட்ட மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தான் பாண்டிய மன்னர். ஆனால் அந்த புளியம்பழம் பார்த்தீங்கன்னு சொன்னா அது மேல உள்ள பழுத்திருச்சுன்னா என்ன ஆகும்? ஓடு பார்த்தா பழம் இருக்கும், ஆனா உள்ள ஒட்டி இருக்காது, அது லொடலோட ஆடும். அந்த கேஸ்ல இருந்தாரு நம்ம வாதவூரர். அவரு பழுத்து போய் உள்ள இருந்தது. ஆனா இவருக்கு தெரியல, எதை செய்தாலும் அது சிவத்தை ஒட்டித்தான் செய்வார். குழந்தை எக்ஸிபிஷனுக்கு கூட்டிட்டு போனா அது எல்லாத்தையும் பார்க்கணும்.
அது எக்ஸிபிஷன்ல அந்த கொடராட்டத்தை பார்க்கும், அந்த சுத்திர ராட்டினத்தை பார்க்கும், அங்க இருக்கிற பொம்மைகளை பார்க்கும், அங்க இருக்கிற அந்த அப்பளம் பெருசு பெருசா அப்பளம் மண்ணோட சுட்டுட்டு இருப்போம் பாருங்க, அந்த அப்பளத்தை பார்க்கும். இப்படி எல்லாத்தையும் அது பார்த்துக்கிட்டே தான் இருக்கும், எல்லாம் பார்க்கும். ஆனா அம்மாவோட புடவை தலப்ப விடாது, அம்மாவோட புடவை தலப்ப விடாது. இந்த தலைப்பை பிடிச்சிட்டு தான் அத்தனையும் ரசிக்கும். இதை விட்டா எக்ஸிபிஷன்ல காணப்படும். நாமும் இந்த உலகத்துல எல்லாம் செய்யணும், ஆனா சிவபெருமான் திருவடியை பிடிச்சுக்கிட்டே தான் எல்லாம் செய்யணும். இல்லைன்னா நம்ம எக்ஸிபிஷன்ல காணாம போன மாதிரி இந்த உலகத்துல காணாம போயிடும். அவரு அந்த அடியை தொட்டுக்கொண்டே எல்லாத்தையும் செய்கிறார். அந்த சிவபெருமானுடைய நினைப்பு இல்லைன்னா அவருக்கு சிவபெருமானே வருவாரா? நீங்க சொல்லுங்க. சிவபெருமானே குருவாக வருகிறார் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு அவருக்கு அந்த பக்தி சிரத்தை இருக்கு. அவருக்கு பதவியில இருந்த காலத்துல சோழ நாட்டு தலங்கள் பல தலங்களுக்கு சென்று வந்திருக்கிறார். அதுதான் நான் சொன்னேன், திருவையாறு, திருவாரூர், பல தலங்கள் இடைமருது. இப்ப இந்த தலங்களுக்கெல்லாம் அவர் போய் பதிகம் பாடினாரான்னு கேட்டா வாய்ப்பு இல்லை. அவருடைய வாய்ப்பு அதுக்கெல்லாம் அங்கேதான் போய் பாடி இருக்கிறதுக்கு வாய்ப்பு. ஆனா வருது அப்படின்னு கேட்டா இப்ப கூட பாருங்க, தவிர யாருமே உத்தரவு முக்கிய பாடல. அவர் ஒருத்தர் தான் பாடியிருக்கார் உத்தரவாசம் மொழி. அப்படி ஒரு யூனிக் தலம் அது. அந்த தலத்தை மணிவாசகர் மட்டும் தான் பாடியிருக்கார். சரி, இப்ப மணிவாசகர் அந்த தலை ஞாபகத்துக்கு வருது. சாமி விட்டுட்டு போயிட்டார், தனியா இருக்கிறார், நினைப்பு திரும்ப திரும்ப வருது, அச்சமா இருக்கு, எந்த ஊருக்குள்ள போறதுக்கு பயமா இருக்கு. என்னன்னு யோசனை பண்ணி பார்க்கிற, ஒருவேளை நம்ம உத்தரப்பிரதேச பங்குக்கு போனா கொஞ்சம் ஆறுதல் கிடைக்குமோ, நமக்கு கொஞ்சம் மனசு ஆறுதலா இருக்கும் அப்படின்னு நினைச்சு உத்தரப்பிரதேச பங்குக்கு நேரா போகிறார். ஒரு பெருமானே, கடையவனேனையும் கருணையினால் ஆண்டு கொண்ட விடையவன் சாமி, நீங்கள் என்னை ஆண்டு கொண்டீர்கள். நீங்கள் ஆண்டு கொண்டது என்னுடைய தகுதி நோக்கி இல்லை. எப்பொழுதுமே நம்ம தகுதி நோக்கி இறைவன் ஆட்கொள்ளுதான்னு நினைக்கக்கூடாது. அவருடைய கருணையை நோக்கித்தான் நமக்கு ஆட்கொள்வார். கருணையினால் கடையவனையும் கலந்து ஆண்டு கொண்டீர், என்னுடைய தகுதியினால் அல்ல, உங்களுடைய கருணையினால். இல்லையா? இப்போ நிறைய பேர் புதுசாக வந்திருப்பாங்க, அவங்களுக்காக சொல்கிறேன் நான். ஒரு மாணவன் 40 மார்க் வாங்கினா பாஸ். மாணவன் 40 மார்க் வாங்கினா பாஸ். அவன் பேப்பரில் ஆசிரியர் திருத்தும்போது 38 வாங்கியிருக்கிறான், 32 போட்டால் பாஸ் ஆகிடும். சில பசங்க 12, 14 தான் வாங்கியிருக்கு, அதை தேர்த்தவே முடியாது. அது என்ன மாதிரி இல்லையா? சில மாணவர்கள் 90, 95 எல்லாம் வாங்கியிருக்காங்க, அது தகுதி, நல்லா எழுதியிருக்கான். 90, 95 போட்டிருக்காரு. இதுல பாருங்க 7, 8, 12, இதுவும் பரவாயில்ல, அதுவும் பரவாயில்ல. இந்த 38 வாங்கின கேஸ் இன்னும் 2 மார்க் வாங்கினா பாஸ் பார்க்கிறேன். இவனை ஏன் ஃபெயில் பண்ணுவாங்க அப்படின்னு திரும்ப திரும்ப பார்க்கிறாரு. முக்கியமா என்னன்னு கேட்டா, ஃபெயில் ஆனா அவர் பெரிய சங்கடம் இருந்தா திரும்ப அவன் மூஞ்ச போய் இவர் பார்க்கணும். இது இந்த மூஞ்ச எதுக்கு திரும்ப பார்க்கணும், எங்கேயாவது பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு தேடி பார்க்கிறார். ஒரு கேள்வி கேட்டிருக்கு, சென்னையில் ஓடும் நதி எது அப்படின்னு ஒரு கேள்வி. சென்னையில் அவன் கூவம்னு எழுதணும், அவன் செஞ்ச பாவம் காவிரின்னு எழுதிவிட்டான். அதனால அந்த கேள்வி தப்பா போச்சு. அதனால அந்த கேள்வி, இப்ப அந்த கேள்வி எடுத்து பார்க்கிற, இவன் சென்னையில் ஓடும் நதி எதுன்னு கேட்டதுக்கு நதியே ஓடலன்னு சொல்லல, ஓடுதுன்னு சொல்லிட்டான். நதி பேர் தான் தப்பே தவிர நதி ஓடுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால 4 மார்க்குக்கு 2 மார்க் கொடுக்கலான்னு 38 40 ஆக்கி பாஸ் பண்ணி விட்டார். இப்ப அந்த பையன் பாஸ் பண்ணது தகுதியினாலா, ஆசிரியருடைய கருணையினாலா? அது மாதிரி நானும் பார்டர்ல இருந்தேன், போனா போது இவனுக்கு 2 மார்க் போட்டு பாஸ் பண்ணி விடலான்னு பெருமானே என்னை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே என்று என்ன கருணையினால் விட்டெழுதி கண்டார். விட்டுட்டீங்க சாமி, நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லுங்க சாமி.
இனிமேல் நான் எதுக்குமே அன்ஃபிட்டு, இனிமேல் கவர்மெண்ட்டில் போய் வேலை செய்ய முடியாது, போயிட்டு அன்ஃபிட்டு. சில போலீஸ்காரவங்க தப்பி தவறி போலீஸ் ஸ்டேஷனில் மாட்டிக்குவாங்க. திருடம் போலீஸில் மாட்டுறது கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் போலீஸ்காரரே போலீஸ் ஸ்டேஷனில் மாட்டிக்குவாங்க. ஏன்னா அவர் மட்டும் நியாயமாக இருப்பார். அவர் கதி எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த ஸ்டேஷனில் அவரு நியாயமானவர், நேர்மையானவர் அந்த போலீஸ்காரர். அந்த மாதிரில சாமி நான் மாட்டிக்குவேன். இந்த உலகத்தில் நீவர் வந்து ஆட்கொண்டுட்டு என்னை விட்டுட்டு போயிட்டா சுற்றி பார்த்தா புலியும் சிங்கமுமா இருக்கும். நான் எப்படி இருப்பேன்? என்னை விட்டுறாதீங்க சாமி, என்னை அழுது புலம்புகிறார். எங்க அப்ப அருள் செய்ததுதான் நீத்தல் விண்ணப்பம். என்னை விட்டுறாதீங்க சாமி, என்னை விட்டுறாதீங்க சாமி என்று அழுது புலம்புகிறார். விட்டிருதி கண்டாய் என்று உத்தரகோச மங்கையில அழுது புலம்புகிறார். ஆனால் அங்கே அழுது புலம்பிய அவருக்கு ஒரு ஆறுதல் தருகிறார் சிவபெருமான். என்னன்னு பார்ப்போம். நீத்தல் விண்ணப்பம் விடையவனே வேட்கை கண்டார் விரலே கைந்தோன்